श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणारङ्गिणीयस्तभारं तत्सम्प्राप्तागमान्तध्वजयमनुगणं सृष्टदा पूर्णमज्ञं श्रेष्ठश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं तत्पश्रं श्रीवराहं यतिवरमनहं देशिकं संश्रयामि। श्रीमते वराहमहादेशिकाय नमः। अस्मद्गुरुभ्यो नमः। श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी வேதாந்த ஆச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா கிருதி. இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமியினுடைய பெருமையை நாம் சற்று பார்க்கலாம். பௌர்ணமியே விசேஷமான ஒரு பலனை கொடுக்கும். ரொம்ப விசேஷமான தெய்வீக சக்தி நிறைந்த நாள். அதிலும் வருடத்தின் முதல் சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அது விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். அந்த நாளிலே வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருகிறது. பொதுவாகவே பௌர்ணமினாலே மகாலட்சுமியினுடைய பூர்ண ஐஸ்வர்யமானது ஞாபகம் வரும். அதான் அந்த சித்ரா பௌர்ணமியானது வெள்ளிக்கிழமையிலே வருகிறது. அது அதீதமான பலனை கொடுக்கக்கூடியதான நாளாக அமைகிறது. பொதுவாக சித்ரா பௌர்ணமி என்று சொன்னால் சித்திரகுப்தனை வழிபடும் தினமாகவும் இருக்கிறது. காரணம், இந்த சித்ரா பௌர்ணமியில்தான் சித்திரகுப்தன் அவதாரம் செய்தார். அவருடைய பிறந்த தினம். ஆதலால் நாம் சித்திரகுப்தனையும் வணங்க வேண்டும். காரணம், சித்திரகுப்தன் தன்னுடைய முற்பிறவியில் பாவங்களெல்லாம் போக்கக்கூடியவர், அதீதமான ஐஸ்வர்ய பலனை கொடுக்கக்கூடியவர். அதனால் சித்ரா பௌர்ணமி அன்று எழுதுகோலான பேனா மற்றும் டைரியை வைத்து அதற்கு அக்ஷதை சந்தனம் குங்குமம் வைத்து நைவேத்தியம் செய்து தீபாராதனை செய்ய வேண்டும். சித்திரகுப்த பூஜை என்று பெயர். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், மகாலட்சுமியை பூஜை செய்வது, வழிபடுவது விசேஷ பலனை கொடுக்கும். பௌர்ணமி என்றாலே தெய்வீக சக்தி நிறைந்த நாள். அதுவும் வெள்ளிக்கிழமை அதில் பௌர்ணமி வந்திருக்குது, சித்ரா பௌர்ணமியாக வந்திருக்கிறது என்பதால் விசேஷமான மகாலட்சுமி அஷ்டோத்திரங்கள் எல்லாம் சொல்லி புஷ்பாஞ்சலி செய்து நைவேத்தியங்கள் செய்து தீபாராதனை செய்து மகாலட்சுமியை வழிபடணும். சாயங்காலம் சத்யநாராயண பூஜை செய்யலாம். சத்யநாராயண பூஜை பௌர்ணமி தினத்தில் செய்வது விசேஷமான பலனை கொடுக்கும். ஒவ்வொரு பௌர்ணமியும் சத்யநாராயண பூஜை பண்ணலாம். சத்யநாராயண பூஜை செய்வதால் நமக்கு என்ன பலன் என்று கேட்டால், நம்முடைய ஒரு பிறவியிலே செய்யக்கூடிய பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில் இன்பமான சந்தோஷ சௌபாகியம், பசங்களுடைய வித்தியார்த்திகளுடைய படிப்பு மற்றும் நல்வழி ஆகியவை இந்த சத்யநாராயண பூஜை செய்வதால் நமக்கு ஏற்படும். அதே போன்று இந்த சத்யநாராயண பூஜை தினத்திலே நாம் கொடை மற்றும் பாத அணிகலன், பாதரட்சை, அப்புறம் வஸ்திரங்கள், இதெல்லாம் முடியாதவர்களுக்கு, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நாம் சென்று அவர்களுக்கு தானமாக வழங்கினால் பலன் நமக்கு இரட்டிப்பாக அமையும், புண்ணியம் வந்து சேரும். அதையும் தாண்டி அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள், ஆலயத்துக்கு சென்று கிரி பிரதட்சணம் செய்யலாம். அந்த பௌர்ணமி பூர்ணச்சந்திரனுடைய அந்த ஆகர்ஷணமான ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். அந்த பௌர்ணமி சந்திரனுடைய கதிர்கள் நம்மேல் படுமையானால் அந்த வெளிச்சம் நமக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சகல கஷ்டங்களையும் துக்கங்களையும் போக்கி நம்மை வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைக்கு
வரவழைத்து ஆன்மீக சக்தி மற்றும் ஐஸ்வர்யங்கள் ஆரோக்கியங்கள் பெருகும். மேலும் இந்த பௌர்ணமி நல்ல நாளிலே நாம் விஷ்ணு சகஸ்ரநாமம், புருஷ சுத்தம், ஸ்ரீ சுத்தம், ருத்ரம், சமகம், தேவி மகாத்மியம் போன்ற விசேஷ பாராயணம் செய்யலாம். அது அதீதமான பலன்களை நமக்கு வாரி வழங்கும். பூர்ண சந்திரனை நமது வீட்டிற்கு மாடியில் சென்று தரிசித்து நல்ல பல ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி மனதார பூர்ணச்சந்திரனை நாம் பிரார்த்தித்தோமாயானால் நமக்கு சகல சௌபாகியம், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யமானது கிடைக்கும். இந்த பௌர்ணமி என்றாலே விசேஷ ஆன்மீக இறை சக்தி கொண்டது. அதிலும் வருடத்தில் வரும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமியானது, சித்திரை மாதத்தில் ஒரு பௌர்ணமி தான், ஆனால் அந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி. அதுதான் விசேஷ ஒரு தன்மையை கொண்டது. அதில்தான் சித்திரகுப்தன் அவதாரமான தினம். அந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே சந்திரனான அந்த மகாலட்சுமி, சந்திர சகோதரியை நமஹா என்று சொல்வார்கள். அந்த சந்திரன் விசேஷமான சூரியனுக்கு நேர் எதிரே இந்த பௌர்ணமி தினத்திலே நேர்கோட்டிலே வரக்கூடிய காரணத்தினால் சூரிய சந்திர பலன் நமக்கு கிடைக்கும். சூரியனுடைய அந்த பலனானது தரித்திரங்களை போக்கி வாழ்க்கையிலே சகல சம்பத்தும், தேக சௌக்கியம், பூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கும். சந்திரனுடைய அனுகிரகத்தால் ஐஸ்வர்யம் பெருகி வாழ்க்கையிலே சந்தோஷ சௌபாகியங்கள் கிடைக்கும். இந்த சுக்கிர கோரையிலே சாயங்காலம் இந்த சந்திரனை தரிசனம் பண்றவர்களுக்கு வாழ்க்கையிலே சகல லக்ஷ்மி கடாட்சம் வரும் என்று புராணங்கள் கூறுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே ஆலயத்துக்கு சென்று கிரி பிரதட்சணம் செய்யலாம். இல்லை பிரகார வலம் வந்து நாம் சுவாமியை தரிசனம் செய்தால் முற்பின பாபம் நீங்கி புண்ணியங்கள் வந்து சேரும். மாணவர்கள் இந்த சித்ரா பௌர்ணமியிலே அவர்களுக்கு இஷ்ட தெய்வமான ஏதொரு தெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து சரஸ்வதி, லக்ஷ்மி, விநாயகர், சிவா, விஷ்ணு, லக்ஷ்மி, பார்வதி இப்படி அவருடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி பூஜை செய்தால் கல்வியில் சிறந்த ஞானம் மற்றும் தெளிவு ஏற்படும். மொத்தத்தில் பௌர்ணமி தினமானது அதீதமான சக்தியை தன்னுள் உள்ளடக்கியது.